தமிழ்நாட்டில் நேற்று பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாட்டெல்லாம் நிக்க வச்சு பேசிட்டு இருந்தார். என்ன மாடெல்லாம் வாக்காளர் உரிமை கேட்குதுன்னு. ஸோ இன்னைக்கு மக்கள் ரொம்ப ரேடிக்கலா போறாங்க. இன்னொரு அரசியல் தலைவர் மரமேறிட்டு இருக்காரு. ஸோ வி ஆர் சீயிங் எவ்ரிதிங். அவங்க பண்றது எதுவும் உங்களுக்கு தப்பு சரின்னு இல்லைங்க. எல்லாரும் ரேடிக்கலா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய மனசை கவரணும். மக்கள் அப்பதான் ஓ இவங்க ஒரு மரமேறி ஏதோ பண்றாரு, மாற்றத்தை இவர் கொடுப்பாரா பாக்குறாங்க. ஸோ இன்னைக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க, எல்லாத்தையும் செய்யறாங்க. சேவியர் மேலி, மெலோனி, எத்தனையோ தலைவர்கள், வேண்டர்வார்ஸ் நம்ம நெதர்லாண்ட்ஸ்ல, எல்லா இடத்துலையும் பாருங்க எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு அது எக்ஸ்ட்ரீமா தெரியும், ஆனா மக்களுக்கு அது எக்ஸ்ட்ரீமா தெரியல. மக்களுக்கு மாற்றத்தை கொடுக்குறாங்க, நம்ம ஓட்டு போடணும். சோ அதனால நீங்க ஒரு தலைவரையும் ஸ்டடி பண்ணணும். யாரையுமே ஒதுக்காதீங்க, யாரையும் ஒதுக்காதீங்க. ட்ரம்ப் அவர்களை தயவு செஞ்சு ஒதுக்காதீங்க. என்னங்க ட்ரம்ப் காலைல 2 மணிக்கு ட்வீட் போடுறாரு, என்ன போடுறாரு யாருக்குமே தெரியல. நேத்து யாரோ சொன்னாங்க ட்ரம்ப் அவங்க இந்த டாரிஃப்காக லெட்டர் எழுதி எல்லாத்துக்கும் அனுப்புறாங்க, நான் டாரிஃப் போட போறேன். நேத்து ஒருத்தர் ஆன்லைன்ல பார்த்தேன், அவர் எழுதின லெட்டர்ல கிராமட்டிக்கல் மிஸ்டேக் மட்டுமே 26 மிஸ்டேக் இருந்துச்சு. ட்ரம்ப் அவங்க எழுதினது 26 கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்துச்சு. கமாவுக்கானா, கேபிட்டல் லெட்டர், இங்க ஸ்பேஸ் உள்ளின், அதெல்லாம் யாரும் பார்க்கலைங்க. ட்ரம்ப் ஹஸ் பிகம் வெரி ரேடிக்கல். அவருக்கு தெளிவா இருக்கு, என் பேஸுக்கு நான் போகணும், என்னை மாற்றத்துக்காக மக்கள் வாக்களிச்சாங்க, அவங்களுக்கு நான் அப்பீல் பண்ணும். இஸ் வெரி கிளியர். அப்ப நீங்க இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபீல்டுன்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணணும், யாரையுமே ஒதுக்காதீங்க. அவங்க ரைட்டா இருக்கட்டும், லெப்டா இருக்கட்டும், சென்ட்ரிஸ்டா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்களா இருக்கட்டும், விஜய் அவர்களா இருக்கட்டும், யார் இருந்தாலும் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணணும். என்ன குவாலிட்டி, என்ன அட்ரிபியூட், ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் அவங்க சக்சஸ் ஆகுறாங்க, ஏன் ஃபெயிலியர் ஆகுறாங்க, அக்ராஸ் த வேர்ல்டு ஸ்டடி பண்ணி ஒரு புக் வச்சு மெயின்டைன் பண்ணி எழுதுங்க. நான் சொல்ற சேவியர் மேலியோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாக்கட்டர் கொண்டு வந்து இப்படித்தான் எலெக்ஷன் கேம்பெயினே பண்ணுவார். நான் மட்டும் ஓட்டு வாங்கிட்டுனா சிஸ்டத்தை எல்லாம் வெட்டி தூக்கி எறிஞ்சிருவேன். பிரசிடென்ட் ஆகி கார்ல போயிட்டு இருக்காரு, பிரசிடென்ட் ஆகி ஃபர்ஸ்ட் டே கார்ல போயிட்டு இருக்காரு சேவியர் மேலி. ரோட்ல ஒரு தெருநாய் நடந்து போயிட்டு இருக்கல, யூடியூப்ல வீடியோ பாருங்க. அவர் சொல்றாரு எல்லாம் காரை நிறுத்துங்கப்பான். கார் நிறுத்தி பிரசிடென்ட் இறங்கி போய் தெருநாய் தொடங்கி கொடுத்துட்டு இருக்காரு. மக்கள்லாம் வந்து என்ன சார் தெருநாய் தொடங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க? இல்ல இறந்து போன என் நாயை பத்தி எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அதான் இந்த நாயை பார்த்து தொடங்கி கொடுத்துட்டு ஆபீஸ் போறேன். என்ன சார் இப்படி பண்றாரு அப்படின்னு. ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டிங் இன்னைக்கு சேவியர் மேலி. எப்படி நம்ம மோடிஜி கன்சிஸ்டன்டா 11 ஆண்டுகளா ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டிங்ல இருக்காங்களோ, அதே மாதிரி ஒரு நல்ல அப்ரூவல் ரேட்டிங் இருக்கக்கூடிய தலைவர் சேவியர் மேலி லாட்டின் அமெரிக்கால இருக்கார். சோ எல்லாத்தையும் நீங்க ஸ்டடி பண்ணும். கனெக்ஷன், ஹியூமன் கனெக்ஷன், 1 to 1, அன்காமன் டீசன்சி, எக்ஸ்ட்ரானரி லவ். இன்னொன்னு, நமக்கு இன்னைக்கு பாலிடிக்ஸ் சாதாரணமா என்ன போச்சுனாங்க, எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்றது சாதாரணமாயிருச்சு. இவன் சரி இல்லைங்க, அவன் சரி இல்லைங்க, அவன் சரி இல்லைங்க. அந்த கூட்டத்துக்குள்ள நீங்க மாட்டிக்கவே கூடாது. யாராக இருந்தாலும் நீங்க யோசிக்கணும், ஏன் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க, ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க, ஏன் இப்படி யோசிச்சாங்க. ஏன்னா நீங்க சேர்ல உட்கார்ந்தா தான் அந்த சேருடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க அரசியல்வாதிகளா லேர்னிங் ஃபேஸ்ல இருக்கிற நீங்க யாராக இருந்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. அதே நேரத்தில் பிரைண்டா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அவங்க தப்பு இவங்க தப்புன்னு சொல்லாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் ஸ்டாலின் அவர்கள் சரியா பண்ணணும்னு சொன்னாலும் பல இடத்துல பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து யோசிங்க. ஏன் இந்த டெசிஷன் எடுத்தாரு, ஏன் இப்படி எடுக்கல, ஏன் இப்படி சொன்னாரு, அதையும் யோசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பக்குவம் வர ஆரம்பிக்கும். அதனால என்னை பொறுத்தவரை இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஹியூமன் குவாலிட்டிஸ், அட்ரிபியூட்ஸ், அன்காமன் டீசன்சி, எக்ஸ்ட்ரானரி லவ், இதையெல்லாம் நீங்க டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க முதல்ல பெர்ஃபெக்டா இருக்க முயற்சி பண்ணணும். நீங்க சரியா இருக்கணும். நீங்க சரியாகும் போது உங்க சுத்தி இருக்கிற 2 பேர் சரியாகும், அப்புறம் 4 பேர் சரியாகும், அப்புறம் சுத்தி இருக்கிற 10 பேர் 10 வருஷத்துல எல்லாம் சரியாயிருவாங்க. பட் எல்லாரும் தப்பா இருக்கிறாங்க, நானும் தப்பா இருக்கிறேன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எப்பொழுதுமே மாற்றம் வராது. மாற்றம் வர வேண்டும் என்றால் முதல்ல நீங்க சரியா இருங்க.